அடுத்து உறாதவர் போல் சொலினும் உறாதவர் போல் சொலினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும். இதுக்கு 83வது அதிகாரத்துல 6வது குறளையும் சேர்த்துக்கணும். உறாதவர் போல் சொலினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும். தொடர்பு இல்லாதவர் போல காதலர் தமக்குள் பேசிக்கொண்டாலும் சொற்கள் காதலர் சொற்கள் என பிறர் அறிய மாட்டார்கள். 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பா, எவ்வளவு வர்ற சத்தம் கேக்குதுன்னு வச்சுக்கோங்க, உடனே பேச மாட்டிடுவான். எல்லாரும் அப்படிதான், இது மனித இயல்பு. அவளை பத்தா பேசிக்கிட்டு இருப்பா, கரெக்டா அந்த நேரத்துல அவ வருவான். யாரை பத்தி பேசுறப்போ அந்த ஆள் வரும், ஆணும் பெண்ணும் வரும். வந்தோடனே என்ன பண்ணுவான், அப்படியே அப்படியே மாத்திடுவோம். அதுபோல் மாத்துகிறாரா எப்படி அதை கொண்டு வர்றாரு பாருங்க திருவள்ளுவர். உறாதவர் போல் சொல்லிடும் செரா சொல் ஒல்லை உணரப்படும். என்ன அழகு, என்ன அழகு! இக்குறள் சேட்படையாகும். சேட்படைனா என்ன? இந்த பையன் என்ன பண்ணுவான், டப்புன்னு கையை பிடிச்சு விடுவான். அதனால தோழி இருக்கா பாருங்க, அவதான் தலைவியை பாதுகாப்பா. டாய் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு கைய மேல கை வை. அவ சேட்படுத்துகிறாளாம். இடைவெளியை சரி பண்ணக்கூடியவள் தோழி. இவளுக்கு அந்த மயக்கம் இருந்துவிடும், தொட்டால் சரி என்று விட்டுவிடக் கூடும் தலைவி. அதனால சேட்படுத்து. என்ன அழகா தமிழ் எழுதியிருக்கான் பாருங்க. ஆடாடா, சேட்படுத்து. அந்த உயிர் தோழி. உறாதவர் போல் பேசுபவர் தலைவியும் அவள் உயிர் தோழியுமாகும். அவர்கள் செறுதல், செறுதல்னா வெறுப்பு, வெறுப்பு இல்லாதவர்கள். செறுதல் செரார் சொல், வெறுப்பு இல்லாதவர் போல். தோழி பரிமேலழகர் எழுதுறாரு பாருங்க. தோழி சேட்படுத்தபடி அவள் குறிப்பறிந்த தலைமகன் தன்னுள்ளே சொல்லியது என்று பரிமேலழகர் எழுதுகிறார். தோழி சேட்படுத்திய வழி அவள் குறிப்பறிந்த தலைமகன் தனக்குள்ளே சொல்லுகிறான். அவனை கற்பில் ஈடுபடுத்தும் பொருட்டு தான் தோழி இதை செய்கிறான். நீ பாட்டு தொட்டுட்டு போயிருவில்ல, அவனுக்கு கற்பிலுடையவனாக அவனை இருக்கணும்ல. தோழியினுடைய உயிர் தோழியினுடைய பொறுப்பு எப்படிப்பட்டது பாருங்க. தலைவனை சேமிப்படுத்துகிறார், சேமிப்படுத்தும் குறிப்பில் பேசுகிறார். அகக்களவை மறைக்க யாராலும் முடியாது. அகக்கலவைங்கிறது இரண்டும் இரண்டும் 4. 2னா 2 கண்கள், அவ 2 கண்கள், 2 பேர்த்து முகத்திலையும் மின்சாரம் பாய்ஞ்சிருச்சு, 2 பேர்த்து கண் வழியா உள்ளத்துக்குள்ள பாய்ஞ்சிருச்சு. இந்த அகக்கலவையை மாற்ற முடியாது. காதலருக்கோ 2 கண்கள், ஊராருக்கு 1000 கண்கள். சும்மா இருந்தாலே புரணி பேசுவான். அதுவும் இதை பார்த்துட்டான்னா கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிருவான் என்று சேட்படுத்துகிறாள் தோழி. எப்படி கொண்டு வராரு பாருங்க. ஏன் தோழியினுடைய உயிர் தோழியினுடைய இன்றியமையாமை. நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போயிடுவ, ஊரார் சும்மா இருக்க மாட்டான், கண்ணு காது மூக்கு வச்சு சொல்லிடுவான். ஆகையினால தள்ளி நின்று நீ உன் வீட்டுல போய் சொல்லி பொண்ணு கேட்டு வா, அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கோ, அப்புறம் ஓம் பொறுப்பாச்சு என்று செயற்படுத்துகிற வேலையை தோழி செய்கிறாள். உறாதவர் போல் சொலினும் செரார் சொல் ஒல்லை உணரப்படும். என்ன அழகு, என்ன அழகு! அடுத்து 7ஆம் குறள். எனக்கு 9வது குறள் கொஞ்சம் நேரம் பிடிக்கும், முடிக்க பாக்குறேன். இல்லைன்னா ஒரு 5 மணித்துளி சேர்த்துக்கலாம், முடித்துருவேன் அதுக்குள்ள. ஏன்னா அது ஒரு நாடகம். செரா சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உறார் போன்று உற்றார் குறிப்பு. வெறுப்பில்லாத கடுஞ்சொல். செரா சிறு சொல்லும் என்றால் வெறுப்பில்லாத கடுஞ்சொல். செற்றார் போல் நோக்கும், வெறுப்புள்ளவர் போல் நோக்குதலும். உறார் போன்று உற்றார் குறிப்பு, அன்புறாதவர் போன்று அன்புற்றவரின் குறிப்பு மொழியாக அமையும். அன்புற்றவர் அன்புறாதவர் போன்று நோக்குதல். செரார் சிறு சொல்லும், செரா அளபட, செரா சிறு சொல்லும்
செற்றார் போல் நோக்கும் உறார் போன்ற உற்றார் குறிப்பு. நிறைய குரல்கள்ல அந்த அளபட வரும். ஏன்னா அந்த அழுத்தம் கொடுக்கணும். அந்த அந்த காதலுக்கு இங்க அழுத்தம் கொடுக்குத்தான். அதனால அதை அப்படி சொல்லுவார். செற்றார் சிறு சொல்லும் என்றால் கடுமை காட்டுதல் இல்லாமல் சினந்து சொல்லும் சொல். கோபம் சொல்லும், இல்ல நீ பாட்டுக்கு வர்ற, நீ பாட்டுக்கு போற அப்படின்னு. அப்படி அது போய் கோபம். கடுமை காட்டுதல் இல்லாமல் சினந்து சொல்லும் சொல். செற்றார் போல் நோக்குதல் என்றால் பகை கொண்டு போரிடுவாள் போர் பிறருக்கு தோற்றம் தரும் பார்வை. அப்படி ஒரு பார்வை பார்த்தல். ஏன்னா விரைவா கல்யாணத்தை முடிக்கிறது வேலையை பாடுறான்னு அர்த்தம். உறாதவர் போல் என்றால் எந்த உறவுமே இல்லாதவர் போல். சொன்ன நேரத்துக்கு வந்தியா? எப்ப வர? எப்ப வர சொன்ன? எப்ப வர? உறாதவர் போல். உற்றார் குறிப்பு என்றால் தீரா காதல் உற்றவர் செய்யும் குறிப்பாக கடிதோச்சி மெல்ல எரியன்னு பார்த்தோம் இல்லையா? அது போல அவனை கடுமையாக பேசுவது போல் இருந்து அவன் மீது லயிக்கிறாள் என்பதைத்தான் இங்கே காட்டுகிறது. சிறு சொல்லும் செற்றார் போல் நோக்கும் உறாதவர் கொண்டு உற்றார் குறிப்பு. 8ஆம் குறள். அசையற்கு உண்டு ஆண்டோர் ஏறியான் நோக்க பசையினள் பையனகம். தன்னை நோக்கி மகிழ்ந்த தலைமகனை கண்டு தலைமகளை கண்டு தலைமகன் கூறியது. தன்னை நோக்கி மகிழ்ந்த தலைமகளை கண்டு தலைமகன் கூறியது. யான் நோக்க பசையினல் பையனகும் என்றால் நான் வருந்தி நோக்கிய போது அதற்கு இறங்கி மெல்ல மகிழ்ந்து நின்றாள். ஆகையால் அசையும் இயல்வினை உடையவளுக்கு அந்நகையில் ஒரு நன்மை குறிப்பு உண்டு. இதை குமரகுருபுரர் மீனாட்சி அம்மா புள்ளத்தமிழ்ல தென்னன் தமிழின் உடன் பிறந்த சிறுகால் என்று சொல்லுகிறார். எப்படி அழகு பாருங்க. தென்னன் தமிழின் உடன் பிறந்த சிறுகால். இதுதான் அந்த இருவருக்கு இணைகிற பிணைப்பு என்பதை இங்கே சொல்லி காட்டுகிறார். அசையற்கு உண்டு ஆண்டோர் ஏர் யான் நோக்க பசையினல் பையனகும். ஓர் ஏர் உண்டு என்றால் அசையும் இயல்வினை உடையவளுக்கு அந்நகையில் ஒரு நன்மை குறிப்பு உண்டு. அதான் ஏர் என்று சொல்லுகிறார். அசையற்கு உண்டு ஆண்டோர் ஏர் யான் நோக்க பசையினல் பையனகம். இப்போ நாடகத்துக்கு வந்துருவோம். 9ஆம் குறள். ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. இந்த ஒவ்வொரு சீரும் 1000 பொன் பொறும். ஏதிலார் போல புது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. யாதும் தொடர்பில்லாத அயலாரை போல தங்களுக்குள் பொது பார்வை பார்த்து கொள்ளுதலும் உள்ளத்தால் ஒன்றுபட்ட காதலரிடத்தில் மட்டுமே உண்டு. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள. காதல் என்பது எவ்வளவு மென்மையானது, மேன்மை பொருந்தியது, உயிர் பண்பு என்பதையும் அதனை பிறர் பார்வையில் படாமல் வளர்த்தல் வேண்டியதன் அவசியத்தையும் இக்குறள் எடுத்து காட்டுகிறது. இதுக்கு கலித்தொகையில பள்ளியில 12 நான் 1980 +2க்கு இந்த பாட்டை நடத்தினேன். இன்னைக்கு 45 ஆண்டுகள் நிறைவடைந்தன. 80, 20, 25, 45 ஆண்டுகள். +2 நான் பாடம் எடுக்க போகல, அவர்களாக அழைத்து சென்று இந்த பாடத்தை நடத்தி சொன்னார்கள். இந்த பாடலை கலித்தொகையில கபிலர் பாடியது. அதுல 15வது பாடல் சுடர்தொடி கேளாய் என்று ஒரு பாடல். அதுல பாருங்க என்ன அழகு. அந்த காலத்துல இப்பெல்லாம் யாரையும் விளையாட விடுறது இல்லை, சேர்ந்து விளையாடுற தன்மையே இல்லாமல் போய்விட்டது. மணல் வீடு கட்டி கூட்டாஞ்சோறு ஆக்கி குழந்தைகள் விளையாடுவார்கள். அப்படி விளையாடுகிற பருவத்துல சிறுவனாக இருப்பவன், ஆண்கள் சிறுவனாக இருப்பவன் அந்த சிறுவீடு இவனுக்கு கட்ட தெரியாது.
அந்த பெண்கள் அழகாக கட்டி வாயில் படியெல்லாம் அமைத்து அதை கூட்டி பெருக்கி கோலமிட்டு அழகாக பண்ணுவான். இவன் ஒரே வினாடியில அதை காலில் உதைச்சிட்டு அவர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து மகிழ்வான். பசங்கள்ல பெரும்பாலானவர்கள் அயோக்கிய பயலாதான் இருந்தான் அந்த காலத்துல. ஆனா எனக்கு அது மாதிரி செய்ததாக நினைவில்லை. ஆனா அது ஒரு இன்பம். அந்த இன்பத்தை நான் செய்யாமல் விட்டு விட்டேன். இப்படி அந்த அந்த காட்சி, அந்த சிறுவர்கள் அப்படி சில பேர் என்ன பண்ணுவான், ஒருத்தன் உதைச்சிருவான், இன்னொருத்தன் அந்த பெண்ணுடைய சடையை பிடிச்சி இழுத்துட்டு போவான். அவள் படுகிற துன்பத்தை கண்டு இவன் மகிழ்வான். அது சிறுபிள்ளை குறும்பு, சிறுபிள்ளை குறும்பு. இப்ப ஒருவன் இப்ப வந்து ஒரு 3 நடிகர்கள், 2 நடிகை, ஒரு நடிகர். இப்ப அந்த 3ஐயே அந்த தலைவி ஏற்றுக்கொள்கிறாள். அவளே தானாக தன்னுடைய நற்றாயாக, தன்னுடைய காதலனாக. அதை யாரிடம் சொல்லுகிறாள்? தன்னுடைய தோழியிடம் அப்படி நடித்து காட்டுகிறாள். இப்ப தோழிகிட்ட சொல்றான், என் அருமை தோழியே, நேற்று ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன தெரியுமா? சொன்னாதானே தெரியும். அவள் சொல்லுகிறாள், நேற்று என் வீட்டிற்கு ஒரு இளைஞன் வந்தான். தண்ணீர் வேண்டும் என்றான். நானும் என் அன்னையும் கொள்ளைப்புறத்தில் ஒரு செடி நட்டு கொண்டிருந்தோம். என்னுடைய அன்னை கையினாலே மண்ணை பறித்து அந்த செடியை நட்டு கொண்டிருந்தாள். அவள் கையிலே சேரும் சகதியும் நான் அவள் கைக்கு தண்ணீர் ஊட்டி கொண்டிருந்தேன். தெருவிலே ஒரு குரல் கேட்டது, தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்று. உடனே தன் அன்னை பொற்கிண்ணத்தில், அதாவது பொற்குவளையில், பொன்னாலான டம்ளர்ல கொண்டு போய் தண்ணி கொடுத்துட்டு வாங்குறான். இந்த காலத்துல தகர டம்ளருக்கு ஆணி போட்டு கோக்கி போட்டு வச்சிருக்கான். அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கான் பாருங்க. வழிபோக்கனுக்கு கூட பொற்கிண்ணத்துல பொன்னாலான டம்ளர்ல தண்ணி கொடுத்துட்டு வான்னு அனுப்புறான். இதெல்லாம் கபிலர் சொல்றாருங்க, நானா சொல்லல. அவன் கைக்கு ஒரு 1000 பவுன்ல நகை போடணும். அவன் கைக்கு ஒரு 1000 கோடி முத்தம் கொடுக்கணும். அந்த பாட்டை பாருங்க. பார்க்க என்ன 3 நிமிடத்துல முடிப்பானான்னு தெரியல. அன்றை வேலையாக இருந்தால் அதனால் நீ போய் தண்ணி கொடுத்துட்டு சொன்னா, நான் போனேன். அந்த பொற்கிண்ணத்துல எடுத்துட்டு போய் தண்ணி கொடுத்தேன். அவன் யாருன்னு கவனிக்கல. ஆனா அவன் கையை பிடிச்சான். கையை பிடிச்ச உடனே திடீர்னு நினைத்து அண்ணாய் என்று கத்தி விட்டேன். அண்ணாய்னா அம்மானத்தான், இலக்கிய சொல்ல அண்ணாய். அவ உளுந்தடிச்சு ஓடி வரா. வந்தோட என்ன என்ன என்று கேட்கிறாள். உடனடியாக இவள் ஒரு வினாடிக்குள்ள சுதாரித்துக் கொண்டாள். அந்த பைய வளர்ந்துட்டான், குறும்புக்கார பைய. அன்னைக்கு நான் மணல் வீடு கட்டின போது காலால உதைச்சானே அந்த அயோக்கிய. ஆனா அந்த ஒரு வினாடிக்குள்ள தன்னை சுதாரித்துக் கொண்டு அவனை காப்பாற்றுகிறாள். அந்த சிறுபட்டி, அவன் பட்டினா குறும்புக்கார பைய என்று சொல்லி என்ன என்ன என்று அவள் பதையடித்துக் கொண்டு என் அன்னை ஓடி வந்தாள். நான் சொன்னேன் அவனுக்கு விக்கல் எடுத்து விட்டது. எப்படி காப்பாத்துறா பாருங்க. இப்பதான் பாக்குறான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இளைஞனாகி மீசம் உரிச்சு நல்லா வருகிறார் விசையோடு. அவனை காப்பாற்றுகிறாள். அண்ணாய் அவனுக்கு விக்கல் எடுத்து விட்டது. அப்படியா என்று அவள் புறம் தடவுகிறாள். அவனுடைய கழுத்து பகுதியை தடவி கொடுத்து, இப்ப குடிப்பான். அவன் இப்படி கள்ளப்பைய ஒவ்வொரு கண்ணாளவளை பார்த்து நகைக்கிறான். இதை அந்த அன்னை பார்க்கவில்லை, நான் பார்த்து ரசித்தேன் என்று சொல்லுகிறாள். எப்படி பாருங்க குரல், எப்படி குரல். ஏதிலார் போல புது நோக்குதல் காதலார் கண்ணே உல. அந்த பாட்டை சொல்லிடவா. அன்னையிடமே அரியான் போல மறைக்க வல்லாள், எவரிடம் காட்டி கொடுப்பாள். அவங்க அம்மா கிட்டே காட்டி கொடுக்கல, இவன் கையை பிடிச்சான் அப்படின்னு காட்டி கொடுக்கல.
வேற யார்கிட்ட அவ காட்டி கொடுக்க போறா? இது தன் தோழியிடம் சொல்லுகிறா. இப்ப இவதான் அவ சரி பண்ணி பண்ணணும்னு பொருள். இப்ப அந்த பாட்டை சொல்லிடுறேன், ஒரு நிமிடம் கூண ஆனாலும் பரவாயில்ல. இதுல சொல்றேன். சுடர்த்துடி கேளாய் தெருவில் நாம் ஆடும் மணல் சிற்றில், இவ்வளவு அவளு சேர்ந்து ஆடி இருக்கா. காலில் சிதையா அடைச்சிய கோதை பறிந்து வரி பந்து கொண்டோடி நோதக்க செய்யும் சிறுவெட்டி மேலோர் நாள். இங்க ஒரு நயம் இருக்குது. நான் மேனாள் தலைமை ஆசிரியர்னு போடுவேன். அதை ஒருத்தர் கேலியும் கிண்டலும் பண்ணார். மேனாள் என்றும் ஜூன் நாளும் இல்லைன்னு. அவருக்கு சொன்னேன், என்னோட உனக்கு 30 வயசு கூட, ஆனா உனக்கு கலித்தொகை தெரியல. ஏன்னா இதை பல முறை நான் அதை சொல்லி இருக்கிறதுனால எனக்கு அதுல நினைவு இருந்தது. 300 நாள் என்று பொருள். இங்க மேலோர் நாள்னு கவிஞர் சொல்றாரு பாருங்க. மேலோர் நாள் அன்னையும் யானும் இருந்தேமா முன்ன இல்லீரே உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு, என வந்தவனுக்கு அன்னை அடற்பொற்சிரகத்தால், அதுக்கு சிறகம்னு பேர தமிழர்னு சொல்றோம்ல, இப்ப அடற்பொற்சிரகத்தால் ஆக்கி சுடரிடாய் உண்ணு நீர் ஊட்டிவா என்றாள். இவள் தன்னுடைய மகளை அவளுடைய அன்னை சுடரிழா என்றால், இவள் சுடர்த்தொடி என்கிறாள் தோழியர். என யானும் தன்னை அறியாது தன்னுடைய உடைகளை எல்லாம் திருத்தி கொண்டு அந்த பொச்சிரகத்தில் எடுத்துக்கொண்டு போய் இந்தடாப்பான்னு கொடுத்தேன். கைய பிடிச்சான். பிடிச்சவனதான் அவனை பார்த்தேன். இந்த பையன் நம்ம மணல் வீடு கட்டுற போதெல்லாம் காலால உதைச்சிடுவானே, அந்த சிறுபட்டி என்று உணர்ந்தேன். திருமந்து கைப்பற்றி நலிய தெருமந்திட்டு அண்ணா இவன் ஒருவன் செய்தது தான் என்றேனா, அன்னை அலறி படர்தர அங்கிருந்து ஓடி வர, அன்னை படர்தர ஓடி வருகிறாள். படர்தர தன்னையான் உடனே நான் ஒரு நொடியில 100 பங்கு, ஒரு நொடியில் 1000 மடங்கு அதுக்குள்ள நான் சுதாரிச்சுக்கிட்டேன். அண்ணா இவன் ஒருவன் செய்ததுதான் என்றேனா, அன்னை அலறி படர்தர தன்னை யான் உண்ணு நீர் விக்கினான். இவளுக்கு ஒரு பதட்டம் மனசுக்குள்ள, ஏதாவது உடறி விடுமோ என்னன்னு. அது ஒரு நொடிக்குள்ள இவ்வளவு நடக்குது. விக்கினேன் என்றேனா, அன்னையும் உடனே அவ இந்த திருட்டு கழுதைகளை நம்பி அவள் அப்படியே தடவுறான், முதுக தடவுனாலாம். தன்னை புறம்பழித்து நீவ மற்ற என்னை அந்த திருடன் கிடைக்க நாள் கொல்வான் போல் நோக்கி என்னை காட்டி கொடுக்காம உங்க அம்மா கிட்ட என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க, நாடகம் ஆடுகிற, அப்ப நீ என்னை காதலிக்கிறாய் என்று கிடைக்க கொல்வான் போல் நகை கூட்டம். எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுக்கலாயா தமிழ்ல. எனக்கு பிறகு வேணான்னு எல்லா அடியார்கள்லாம் சொல்றான். எத்தனை பிறகு வேணாலும் வரலாயா. என்ன அழகு, என்ன தமிழுக்கு என்ன அழகு பாரு. கணைக்கனால் கொல்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தால் அக்கல்வன் மகன். நன்றி, வணக்கம். நாம் இன்று குறிப்பறிதல் 110வது அதிகாரத்தினுடைய கடைசி குறள் 1100வது குறள் சிந்திக்க வேண்டும். அந்த குறள் கண்ணோடு கண்ணினை நோக்கூக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. இதெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியதில்லை. கண்ணோடு கண்ணினை நோக்கூக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. காதலரினுடைய கண்கள் இணைந்து ஒத்த பார்வை பார்க்குமானால் அதற்கு மேல் அவர்கள் வெளியிட பேசும் பேச்சால் எந்த பயனும் இல்லை. இங்க வாயொன்று போட வேண்டியதில்லை என்று சில உரையாசிரியர்கள் சொன்னாலும் கூட, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உறுதி செய்து கொள்வதற்கு வாய்மை வேண்டும் என்று ஒரு உரையாசிரியர் எழுதுகிறார். அவனை அவளோ அவளை அவனோ கைவிட்டு விடலாகாது. அவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் காதலி. ஆகையினால வாய்ச்சொற்கள் என்று போட்டார் என்று சில உரையாசிரியர்கள் சொல்லுகிறார். கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும். இதை குறுந்தொகையில ஒரு பாடல் வருகிறது. குறுந்தொகையில ஒரு பாடல்
இந்த அடிப்படையில சொல்லப்படுது. கண் தர வந்த காம உள்ளெறி எண்புற நலியினும் அவரோடு பேணி சென்று நாம் முயங்கற்கு அருங்காட்சியமே வந்தஞர்களை வந்து அயர்னா துன்பம் என்று ஒரு களைதலை, அந்த துன்பத்தை களைதலை அவர் ஆற்றலரே உய்த்தனர் விடார் பிரிந்திடை காளையார் பிரித்திடை காளையார் குப்பை கோழி தனிப்போர் போல வெளிவாங்கு வெளியின் அல்லது களைவோர் இளையான் உற்ற நோயே என்று அந்த பாடல். இதுல என்ன சிறப்புனா, இந்த உள்ளத்துக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த காதல் உணர்வு வெளியில் தெரியாமல் அவர்களை துன்பப்படுத்துகிறதாம். இந்த பாடல்ல குறுந்தொகையில 305வது பாடல் இது. தனியாகவும் படித்து அனுபவிக்கலாம். நல்ல குறுந்தொகையில் 305வது பாடல் அது. நளியினும் என்றால் இறைவனை எளிதில் காண முடியாமல் காவலில் வைக்கப்பட்டதால் அருங்காட்சியம் என்று அந்த பாடலிலே ஒரு தொடர் வருகிறது. இவர் பெயர் தெரியாதனால இதுல குப்பை கோழி என்று போடப்பட்டதுனால இவருக்கு குப்பை கோழியார் என்ற பெயர் கொடுத்திருக்கிறார்கள் சங்க இலக்கியங்கள்ல. இந்த பாடலை எழுதியவர் பெயர் தெரியாதனால அவரை குப்பை கோழியார் என்று. இதுல என்ன அதை கோழியை பற்றி ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இப்ப கோழியை சில இடங்கள்ல சண்டை போட விடுவாங்க, நீங்க பார்த்திருக்கலாம். அப்படி கோழி சண்டை, ஆட்டுக்கடா சண்டை விடுற மாதிரி கோழி ரெண்டும் 3 மணி நேரம் கூட நடக்கும். அப்படி ஒன்றை ஒன்று கொத்தி நடக்கிற மாதிரியான சண்டை காட்சிகள் பழங்காலத்துல அதெல்லாம் இருக்கு. இப்ப வேற எங்கேயாவது கிராமங்கள்ல இருக்கிறதா என்று தெரியவில்லை. இது எதுக்கு இந்த உதாரணத்தை, இந்த எடுத்துக்காட்டினை இந்த ஆசிரியர் இங்கே சொல்லுகிறார் என்று பார்த்தால், அதாவது இவ அவன் தலைவன் வராதனால அந்த காம நோயோடு இந்த 2 கோழியும் சண்டை போட்டுக் கொள்வது போல் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இவளுடைய உள்ளமும் அந்த காம நோயும். அதற்காக இந்த பாடலை சொல்லுகிறார். அதான் கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல. இப்ப அவ்வளவு தூரம் அந்த காதல்ல அவர்கள் ஊழ்ந்து கிடக்கிறார்கள் என்பதை நாம் இந்த குறள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இதுல கம்பன்ல ஒரு பாடல், நீங்க எல்லோரும் கேட்ட பாடல் அது. இதை நாம் முன்பே கூட வேறு சில இடங்கள்லையும் அதை சொல்லியிருப்போம். அந்த காதல் என்று வந்தாலே இந்த பாடல் வராம இருக்காது. என்னரு நலத்தினாள் இணையல் நின்றுரி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு கம்பனுடைய பாடல், மருங்கிலா நங்கையும் வசையும் ஐயனும் நெருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். இது இந்த தொடரை கொண்டுதான், இந்த தொடரை நன்றாக கவனியுங்கள். ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். இதை வைத்துத்தான் பழைய திரைப்பட ஒன்றிலே கண்ணதாசன் மிக அழகாக அந்த ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே பின்னே உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை அப்படின்னு பாடிப்பார். அதுல கண்ணதாசனுடைய பாடல் இந்த தொடரில் இருந்து எடுத்தது. மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்பதனுடைய தொடர்ச்சியாக வருகிற பல பாடல்கள் நிறைய இருக்கு. அதில் நான் இந்த இடத்திற்காக அதை நான் எடுத்துக்கொண்டேன். ஆக இந்த கடைசியின்
கடைசி பாடலிலே, கடைசி குறளிலே புணர்ச்சி மகிழ்வை மேலும் ஐங்குறுநூறுல 407வது பாடலும், நற்றிணையிலே 190வது பாடலிலேயும் இதை பற்றி விரிவாக இந்த குறளுக்கான விளக்கம் இருக்கிறது. ஆக சங்ககால இலக்கியங்கள் இங்கே என்ப என்று திருவள்ளுவர் பல இடங்களிலே குறிப்பிடுவதனுடைய நோக்கமே, தனக்கு முன்னாலும் பலர் இந்த செய்திகளை கூறியிருக்கிறார்கள் என்பதற்காக நாம் இந்த எடுத்துக்காட்டுகளை கூறுகிறோம். கண்ணோடு கண்ணினை நோக்கூக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. அடுத்து இதோடு இந்த இது முடிகிறது. இதனுடைய குறிப்பறிதலினுடைய 10 குறளினுடைய முடிவாக காதலியின் குறிப்பு காதலனுக்கே புரியும். காதலனுடைய குறிப்பு காதலனுக்கே புரியும். அது கண்ணினால் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். பேச வேண்ட. அதனாலதான் இந்த குறள்ல வாய் சொற்கள் என்ன பயனும் இல. வாயினாலே சொல்வதை விட வாயினாலே பேசிக்கொண்டால் அல்லது பலருக்கும் புரிந்துவிடும். இந்த கண் சாடையினாலே அவர்கள் பேசிக்கொள்வது அவர்கள் இருவருக்கும் தான் புரியும் என்பதனாலே தான் கண்ணோடு கண் இணை நோக்கு ஒக்கியின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல என்று இந்த குறளிலே சொல்லுகிறார். அடுத்து நாம்